கைஸ், துபாயில ஆட்டோமேட்டிக் லைசன்ஸ் ட்ரை பண்றவங்க எல்லாருமே சரி, புதுசா ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறவங்களும் சரி, என்ன தப்பு பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா வாங்க காட்டுறேன். நம்மள ஆட்டோமேட்டிக் கார்ல ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு பிரேக் மட்டும் தான் இருக்கும். எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலை வந்துட்டு ஆக்சிலேட்டர்லயும் இன்னொரு காலை வந்து பிரேக்லயும் வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க லெஃப்ட் காலில் வந்து ஸ்கிளிச்சுக்கு யூஸ் பண்றதுனால ஸ்கிளிச்சை நம்ம எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் புஷ் பண்ற மாதிரி இருக்கும். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் காலை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஆட்டோமேட்டிக் காரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைட்ல வந்துட்டு நம்ம லெக் எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம ரைட் காலை மட்டும் ஆக்சிலேட்டருக்கு சரி பிரேக்குமே சரி யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் நீங்க ரைட் காலையோ லெஃப்ட் காலையோ நீங்க யூஸ் பண்ணும் போது என்ன தப்பு நடக்கும்னா வாங்க நீங்க லெஃப்ட் காலை யூஸ் பண்ணிட்டு நீங்க பிரேக்கை நீங்க பிரஸ் பண்ணிட்டு கீரை போடுறீங்க. கீரை போட்ட பிறகு நீங்க ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க பிரேக்கை பண்ணும் போது பாத்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பிரேக் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலே இல்லாம தான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதே நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. நீங்க லெஃப்ட் காலை யூஸ் பண்ணிட்டு நீங்க பிரேக்கை நீங்க பிரஸ் பண்ணிட்டு கீரை போடுறீங்க. கீரை போட்ட பிறகு நீங்க ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க பிரேக்கை பண்ணும் போது பாத்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பிரேக் வந்துட்டு ஒரு கண்ட்ரோலே இல்லாம தான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதே நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. லெஃப்ட் காலை ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் காலை ஒரு சைடில் வச்சுருங்க. சைடில் எடுத்துட்டு ரைட் காலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கீரை போட்டுட்டு நீங்கள் டிரைவ் பண்ணும் போது நார்மலாக நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பிரேக் போடலாம், திரும்பி போடலாம், ஸ்லோ பண்ணலாம், பிரேக் போடலாம். ஸோ இந்த ஒரு தப்பை யாருமே லெஃப்ட் காலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. யாருமே இதை வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக லெஃப்ட் காலை நீங்கள் சைடில் வச்சுட்டு ரைட் காலை வச்சு மட்டும்தான் நீங்கள் வண்டியை டிரைவ் பண்ணணும். அந்த பட்சத்தில் நீங்கள் பிரேக்காக இருந்தாலும் சரி நீங்கள் ரைட் காலில் மட்டும்தான் போடணும். ஆக்சிலேட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் ஸ்மூத்தாக நீங்கள் டிரைவிங் பண்ண முடியும். பட் நான் 2 கையை வச்சு தான் நீங்கள் துபாயை பொறுத்த வரைக்கும் டிரைவ் பண்ணணும். நான் இப்போ கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால நானே ஒரு கையால் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற வீடியோ வேணா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் பேரலல் பார்க்கிங் எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.